ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, குழந்தை பிறக்கும் போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இந்த அப்பா தனியா குழந்தைய வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே சமயத்துல தான் இவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்த பசுமாடு ஒரு ஆண் கண்ணுக்குட்டிய ஈன்றெடுத்தது. இந்த பசு ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்த்த வீட்டுல வளர்ந்துட்டு இருக்க இதோட கணவனான காளமாடு கிட்ட நமக்கு ஒரு அழகான ஆண் கண்ணுக்குட்டி பிறந்திருக்குன்னு சொல்லுது. எதிர்த்த வீட்டுல இருந்து வந்து காளமாடும் அதோட கண்ணுக்குட்டிய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது. வீட்டுல குழந்தைய வளர்த்துட்டு இருக்க அந்த அப்பா பசு மாட்டு பாலை கறந்து தன்னோட குழந்தைக்கும் அதை கொடுத்துட்டு வெளியிலயும் விற்கிறாரு. இதனால கண்ணுக்குட்டிக்கு சரியா பாலே கிடைக்கிறது இல்ல. ஒரு சமயத்துல கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாம அது இறந்தே போயிடுது. எதிர் வீட்டில் இருக்க காளமாடுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அது பயங்கரமா கோவப்படுது. தன்னோட குழந்தைய அவன் கொன்னுட்டான், இதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு அவனோட குழந்தையும் நான் கொல்லுவேன்னு மனசுலயே நினைச்சிட்டு அந்த குழந்தைய கொல்றதுக்கு சரியான சமயத்துக்காக காத்துட்டு இருக்கு. பொங்கல் பண்டிகை அப்போ அந்த மாடோட கொம்பெல்லாம் நல்லா ஷார்ப் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த குழந்தை கொஞ்சம் நடக்க கத்துக்கினதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவுல தத்தி தத்தி நடந்துட்டு இருக்கு. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அந்த காளமாடு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு அந்த குழந்தைய முட்டுறதுக்காக வேகமா பாய்ந்து வந்துட்டு இருக்கு. சரியான சமயத்துல அந்த பசுமாடு குறுக்க வந்து அதோட கணவன் கிட்ட வேண்டாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுது. அந்த காளமாடு ரொம்ப கோபத்தோட இவங்க அப்பாவால தான் நம்ம குழந்தையே இறந்தது, ஆனா நீ இந்த குழந்தைய கொல்ல வேணான்னு சொல்ற அப்படின்னு ரொம்ப கோவப்படுது. அதுக்கு அந்த பசுமாடு இவன் பிறந்ததுல இருந்தே என் பாலை குடிச்சுதான் வளர்றான், அப்போ இவனும் என் பையன் தானே அப்படின்னு சொல்லுது. அந்த காளமாடுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, ச்சே இவங்க அப்பா பண்ணதுக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த பிஞ்சு குழந்தைய போய் கொல்ல நினைச்சனே அப்படின்னு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுது.